மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் பிறந்த தின வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மக்களே. ஏனென்றால் மோடியின் கூட்டணி கட்சியிலே இருந்து அவரும் அவரது பங்கிற்கு இந்தியாவிற்காக உழைக்கிறார். இரட்டை குழல் துப்பாக்கிகள் வேலையை காட்டத் தொடங்கிவிட்டன. ஒன்று நயினார் நாகேந்திரன், மற்றொன்று அண்ணாமலை. அண்ணாமலைதான் பேஸ். அவர் இல்லாவிட்டால் மக்கள் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அரசியலிலே. எத்தனை துரோகங்கள் அவருக்கு நடந்தாலும் அவரது பணியை சளைக்காமல் அவர் செய்து வருகிறார். என்னத்தான் பழைய பெருச்சாளிகள் கமலாலயத்திலே அண்ணாமலைக்கு துரோகம் செய்தாலும் அதையெல்லாம் தூசி போல தட்டிவிட்டு மோடி அவர்களின் கனவை நிறைவேற்ற அயராது உழைக்கிறார் அண்ணாமலை. மற்றொரு புறம் தனது கடமையை சரியாக செய்கிறார் நயினார் நாகேந்திரன். ஒவ்வொரு இடமாக சென்று தனது உரையை ஆற்றுகிறார் மக்களிடத்திலே. இரட்டை குழல் துப்பாக்கியின் செயல்பாடு வேகமாக நடக்கிறது. திமுக அரசாங்கத்தை எதிர்த்து எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதை, கற்பழிப்பு போலீஸ் துறைக்கே அவமானமாக விளங்குகிறது திமுக அரசாங்கம் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாமலையும் நயினாரும் இரட்டை குழல் துப்பாக்கி வேலைப்பாடை செய்ய ஆரம்பித்தவுடன் வயிற்றிலே புளியை கரைக்கிறது. கண்டபடி பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை இனிமேல் காப்பாற்ற இயலாது. தமிழகம் கைவிட்டுவிடும். திருமாவளவன் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி தனித்தே இருந்தால் மேலும் வளருவார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். சீமான் அவர்களும் தனியாகத்தான் வேலை பார்க்கிறார். ஆனால் இப்பொழுது பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அவரும் உயர வாய்ப்பிருக்கிறது என்று அனைவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அண்ணாமலையை அனைவரும் விரும்ப ஆரம்பித்திட்ட காரணத்தால் இனி ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன், அரசியல் நகராது என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆக சூறாவளி பயணத்தை அண்ணாமலை மேற்கொண்டதை அனைவரும் ரசிக்கிறார்கள். திமுகவை ஒண்டியாளாக எதிர்த்து பிரச்சாரம் செய்யும் அண்ணாமலை எங்களது கொள்கை பரப்பு செயலாளர் என்று நான் இங்கு கூற விரும்புகிறேன். அதுதான் பொருத்தமான பதவி அவருக்கு என்றும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணாமலை இல்லாது பாஜக தமிழக அரசியல் நடக்காது என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால்தான் அனைத்தையும் உணர்ந்த அவர் பதவி ஒரு வெங்காயம் என்று சொல்லிவிட்டார். பதவி இல்லாமல் பல பேர் மோடிக்காகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சாதனங்களை உபயோகப்படுத்தி தனது பிரச்சாரங்களை வைக்கிறார்கள் பாஜகவிற்காக. ஆக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்று. தீவிர உறுப்பினர்களாக இருக்கும் சில பேர் மட்டும்தான் கட்சிக்காக உழைக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடவில்லையாம். போஸ்டிங் போட்டாகி விட்ட பிறகு வேலை பார்ப்பார்களாம். எப்பொழுது வேலை பார்ப்பார்களோ தெரியவில்லை என்று அனைவரும் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் இரட்டை குழல் துப்பாக்கியின் வேட்டு சத்தம் எங்கும் கேட்டுக்கொண்டிருப்பதாலும் மோடியின் மேல் வைத்திருக்கும் மதிப்பின் காரணமாக ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் வேலை பார்க்கும் மக்களாலும் இனி பாஜக ஒருபோதும் தமிழகத்திலே வீழ்ச்சி அடையாது என்பதை காட்டுகிறது இது என்று நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் இப்பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி போட்ட பிறகு அதிமுகவின் செயல்பாடும் சுறுசுறுப்பாகிவிட்டது. நீட் இருக்க வேண்டும் என்று அதிமுகவினரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நீட்டினால் உயிர் விட்டவர்கள் ஸ்டாலினின் ஏற்பாடு என்று மக்கள் பேசுகிறார்கள். நியாயம்தானே? பரீட்சையில் தோற்றால் சாக வேண்டும் என்று ஒன்று கட்டாயமில்லை என்றும் மக்கள் பேசுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டாலின் வீட்டுக்கு செல்வதை 26.
நன்றி, வணக்கம் மக்களே. பாரத் மாதா கி ஜெய்.